அஜித்குமார் மரண வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்துவார். வரும் 8ஆம் தேதி விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. இளைஞர் அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது. உடலில் எந்த உறுப்புகளையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை என நீதிபதிகள் கண்டனம். கோவில் வளாகத்தில் இளைஞர் அஜித்குமார் அடித்து தாக்கப்பட்டதன் சிசிடிவி காட்சிகள் எங்கே? காவலர்களின் கைது நடவடிக்கை கண்துடைப்பு நாடகம் என நீதிபதிகள் கருத்து. மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆதங்கம். இளைஞர் அஜித்குமார் அடித்தே கொல்லப்பட்டுள்ளார். இது கொடூர சம்பவமாக இருக்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. நகை திருடியதாக தொடரப்பட்ட வழக்கில் இளைஞர் அஜித்குமாரை போலீசார் தாக்கும் வீடியோ வெளியீடு. பிளாஸ்டிக் பைக் மூலம் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. காவல் நிலைய மரண வழக்கில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷித் ராவத் மாற்றம். காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் மானாமதுரை டிஎஸ்பி பணியிடை நீக்கம். லாக்அப் மரணத்தை மறைக்க 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் சஸ்பெண்ட். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் விவகாரம் குறித்து தகவல் தெரிந்ததும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லாக்அப் மரணம் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கனிம வளங்கள் நமது நாட்டின் சொத்து, அதை பாதுகாப்பது ஒவ்வொரு அதிகாரிகளின் கடமை. சட்டவிரோத மணல் குவாரி நடத்துபவர்களுடன் அதிகாரிகள் கூட்டு வைத்து ஊழல் செய்வதை தீவிர குற்றமாக பார்க்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்குவதில்லை. மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசே நிதி தருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தபால் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என தெரிய வந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருமணமான 4 நாட்களில் பெண் தற்கொலை செய்த விவகாரம். சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. கரூர் மாவட்டம் ஆயனூர் காவிரி கதவணையில் இருந்து 57,000 கன அடி நீர் திறப்பு. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை. கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ இறங்க வேண்டாம் என ஒலிபெருக்கும்போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. கொள்ளிடாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே கொள்ளிடாற்றிற்கு கால்நடைகள் மேய்க்கவோ குளிக்கவோ கால்நடைகள் குளிப்பாட்டவோ செல்பி எடுக்கவோ யாரும் கொள்ளிடாற்றிற்கு செல்ல வேண்டாம் என்றும் கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வால்பாறை எதிரப்பள்ளி சாலையில் சுற்றுலா வாகனங்களை வழிமறித்த காட்டு யானை. சுற்றுலா வாகனங்களை துரத்தியதால் பரபரப்பு. இமாச்சல் பிரதேச மாநிலம் ஹர்மிர்பூரில் இடைவிடாத மழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் சாலைகள்.
வெள்ளத்தில் சிக்கியவர்களை கயிறு மூலம் பாதுகாப்பாக மீட்ட போலீசார். பெங்களூரு அருகே தொட்டபள்ளாப்பூர் நெடுஞ்சாலையில் முந்திச் செல்லும் போது கார் கவிழ்ந்து விபத்து. கோயிலுக்கு சென்று திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் பரிதாப பலி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவில் வெவ்வேறு சம்பவங்களில் 2 கத்தியால் குத்தி படுகொலை. 4க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை. சீனாவில் ரோபோக்கள் மட்டுமே விளையாடும் கால்பந்து போட்டி. முதல் முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் ரோபோக்களை இயக்கி அசத்தல். சலுகைகள் மட்டும் இல்லை என்றால் எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்ப சென்றிருப்பார். EV வாகனங்களுக்கான வரி சலுகைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மஸ்கிற்கு அதிபர் டிரம்ப் பதிலடி. ரிஷப் பண்ட் எதிரணியாக இருந்தாலும் அவரின் ஆட்டத்தை மிகவும் ரசிப்பேன். எதிரணிக்கு அச்சத்தை கொடுக்கும் வீரர் என இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் புகழாராம்.